அட்வான்ஸ் தமிழ் செய்யுள் வாழ்த்து பகுதி இறைவாழ்த்து. ஒரு செயலை தொடங்கும் முன்னர் இயக்கங்களுக்கெல்லாம் முதன்மையாக கருதப்படுகின்ற இறைவனை வாழ்த்துவதும் வணங்குவதும் மரபு. அதன்படி பாடநூல் தொடக்கத்தில் இறைவாழ்த்தாக ராமலிங்க அடிகளாரின் திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் நமக்கு வந்துள்ளது. ராமலிங்க அடிகளார் சமரச சன்மார்க்க கொள்கையினை கொண்டவர். சமரச சன்மார்க்கம் என்ன? சமய இணக்க கொள்கை, எம்மதமும் சம்மதம். ராமலிங்க அடிகளார் தற்போதைய கடலூர் மாவட்டம், முன்னால் தென்னார்காடு மாவட்டமாக இருந்தது. அங்கே இருக்கிற மருதூரில் 5/10/1823 பிறந்தவர். பெற்றோர் திரு ராமையா, திருமதி சின்னம்மையார். சமரச சன்மார்க்கமும் ஜீவகாருண்யமும், ஜீவகாருண்யம்னா உயிர்கள் எடுத்து அன்பு, சமரச சன்மார்க்கம்னா அனைத்து மதமும் சமம். இவருடைய தலை சிறந்த கொள்கைகள். இவர் நூலாசிரியர், பதிப்பாசிரியர், தத்துவ விளக்க ஆசிரியர் என பல பணிகளை செய்தவர். பசியால் வாடுவோரின் துயர் துடைக்க வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவினார். இன்றளவும் அச்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அணையா அடிப்பை கொண்டு மக்களின் அரும்பசி போக்கி வருகிறது. ராமலிங்க அடிகளாரின் காலம் 1823 முதல் 1874 வரை. இனிய எளிய செயல்களை யாப்பதிலும் உரைநடை எழுதுவதிலும் இவர் தற்கால முன்னோடியாவார். இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த பாடல் திருவருட்பாவின் 6ஆம் திருமுறையில் உள்ளது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் கருத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிவிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் தேவ தேவே. ராமலிங்க அடிகள். கடம். கடம் என்றால் குடம் என்று பொருள். கரம் கை என பொருள்படும் வடமொழி சொல். பிடி கையால் பிடிக்கத்தக்க அளவு. பிடி என்றது இந்த இடத்துல பெயர் சொல். கைப்பிடி, குடில், வலை, கரம், கை, குடம், உயிர், அணு இவையெல்லாம் அன்பெனும் அரிய பண்புகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. மலை, அரசு, பரம்பொருள், அமுது, கடல், அறிவு, ஒளி ஆகிய 7மாக இறைவன் உருவகிக்கப்படுகிறான். அன்பு என உருவகிக்கப்பட்ட பொருட்கள் அளவால் சிறியன. இது எல்லாமே கைப்பிடி, குடில், வலை, கரம், குடம், உயிர், அணு. எனினும் அவற்றுள் பெரியனவாக கருதப்படும் இறைவன் அடங்குகிறான். இந்த கைப்பிடி, குடில், வலை, கரம், குடம், உயிர், அணு இதில் எல்லாம் மலை, அரசு, பரம்பொருள், அமுது, கடல், அறிவு, ஒளி ஆகியவை அடங்கிவிடுகின்றன. அன்பு உள்ளம் கொண்டவர்களிடம் இறைவன் உள்ளான். இதுவே இச்செயலில் உணர்த்தும் கருத்து. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாய்தாரும் அறிகிலார். இது திருமூலரின் திருமொழி. பேக் கொஸ்டின் ஆன்சர். அன்பு என்னும் எளிய பண்பால் இறைவனை காண இயலும் என உணர்த்தும் செய்யுள் அடி பார்த்தீங்கன்னா, குடில் புகும் அரசே. அதாவது குடில் புகும் அரசேனா அன்பாகிய குடிசைக்குள் தங்குபவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம். பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னா அன்பு எனும் ஒரு கைப்பிடிக்குள் ஒடுங்கி விடுவான் அப்படின்னு அர்த்தம். இறைவன் அழியாத தன்மை கொண்டவன் என்பதை ராமலிங்க அடிகள் எவ்வடியால் உணர்த்துகிறார்னா, அணுவுள் அமைந்த பேரொளியே. ராமலிங்க அடிகளாரின் அன்பெனும் பிடியுள் என தொடங்கும் செய்யுள் அடிப்படையில் கீழே பொருத்தி காட்டப்பட்டுள்ளவற்றில் முறையாக இல்லாதது எது? பிடி அப்படின்னா மலை, அதாவது மலை போன்றவன், ஆனால் அன்பெனும் கைப்பிடிக்குள் அடங்கி விடுவான். கரம். இந்த கரம் அப்படின்றது கையோட வடமொழி சொல். கடல் கடத்தில், அதாவது கடம் என்றால் குடம். கடல் போன்றவன் இறைவன், ஆனால் அன்பாகிய குடத்திற்குள் அடங்கி விடுவான் அப்படின்னு அர்த்தம். அதனால இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. அணுவில் அடங்கியுள்ள ஒளி, குடில் புகு அரசு இதெல்லாம் சரியானது. அன்பெனும் பிடியுள் என்னும் வாழ்த்து செயலுள் இறைவன் அடைதற்கு அரியவன் என்பதை உணர்த்தும் உருவகச் சொல் எது அப்படின்னா அமுது. மலை அப்படின்னா பெரியது, ஒளினா ஆற்றல், கடல்னா அளப்பரிய. அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளி என வள்ளலார் உணர்த்தும் இறைத்தன்மை யாது அப்படின்னா, மிகச்சிறிய பொருளுக்குள் மிகப்பெரிய ஆற்றலாக விளங்குகிறான். இது எல்லாமே சரியான விடை போல தெரியும். ஆனால் பேர் ஒளி அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஆற்றல் அப்படின்றது வரும். அதனால் இது சரியானது.
இரண்டாவது மொழி வாழ்த்து. மொழியையும் இறையாக கருதி வாழ்த்தி வணங்கும் மரபு தமிழருக்கு உண்டு. இலக்கியம் படைப்பவர்கள் முதலில் இறைவனையும் அதற்கடுத்து தமிழ் அன்னையையும் வணங்குவர். இங்குள்ள வாழ்த்து நாவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களால் பாடப்பட்டது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் நாவாலியூர் என்னும் இடத்தில் 1880 பிறந்தவர்தான் நாவாலியூர் சோமசுந்தர புலவர். பாடல் எழுதுவதில் சிறந்து விளங்கியவர். உயிரிளங்குமரன், இலங்கை வளம் முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். முதலிய அப்படின்னா இது முதற்கொண்டு இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். செந்தமிழ் செல்வியை, தாமரை ஆட்டியை, தென்பொதிய சந்தன சோலையில் ஏலிசை கூவும் தனிக்குயிலை சிந்தையிற் பூத்து சென்னாவிற் பழுத்து செவியினிலே வந்து கனியும் பனுவர் பிராட்டியை வாழ்த்துதுமே. நாவாலியூர் சோமசுந்தர புலவர். ஆட்டி பெண்பால் விகுதியாக எடுத்தாளப்பட்டுள்ள சொல். தாமரை குட்டல் ஆட்டி, தாமரை ஆட்டி. ஏலிசை இசையின் வகைகளாக திவாகர நிகண்டு குறிப்பன ஏலிசை. குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம். முத்தமிழுள் இசைத்தமிழும் ஒன்று. கனி இது வினைச்சொல். பழம் என்னும் பொருளை தருவது கனி. பழம் என்ற பொருளை தந்திருந்தால் இது பொருட்பெயர். இங்கு இனித்தல் என பொருள் கொள்க அப்படின்னா வினைச்சொல். குயில் இசைத்தமிழ் கொண்ட தமிழன்னை இசையோடு கூவும் குயிலாக கூறப்படுகிறாள். செல்வி தமிழ்தாய் என்றும் இளமையுடையவள், எனவே செல்வி என குறிக்கப்படுகிறாள். பணுவல் நூல் இங்கு இலக்கியங்களை குறிக்கிறது. தமிழன்னை பல இலக்கியங்களை பெற்றிருப்பதால் பணுவல் பிராட்டி என அழைக்கப்பெறுகிறாள். பொதிகை பொதிகை மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மலை. அகத்தியருக்கு பொதிகை முனி என்னும் பெயரும் உண்டு. பொதிகையில் வாழ்ந்தவர் அகத்தியர். அவர் இசைத்தமிழுக்கு இலக்கணம் தந்தவர். இந்த குறிப்பு இவ்வடியில் காணப்படுகிறது. தாமரை மலரில் வீற்றிருக்கும் கலைமகள் போன்றவள். இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர். செந்தமிழ் செல்வியை, தாமரை ஆட்டியை. இவ்வடியில் உள்ள தாமரை ஆட்டி கலைமகளை குறித்து பின்னர் தமிழ் அன்னையை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா கலைமகளுக்கு நிகரானவள் தமிழ் அன்னை. நாவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடிய தமிழ் வாழ்த்தின் 4 தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இலக்கியங்கள் பல உள்ளனவென இவற்றுள் எத்தொடர் உணர்த்துகிறதுனா பணுவல் பிராட்டி. நாவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடிய தமிழ் வாழ்த்து செய்யுளில் இடம்பெற்றுள்ள 4 தொடர்கள். அவற்றின் கருத்துகள் பொருத்தி காட்டப்பட்டுள்ளன. இவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தாமரை ஆட்டி. தாமரை ஆட்டி யாரை சொல்கிறோம்? கலைமகளை சொல்கிறோம். இது சரி. கூவும் தனிக்குயில் இது இசைத்தமிழ். இதுவும் சரியானது. தென்பொதிகை. தென்பொதிகை முச்சங்கம் கிடையாது. தென்பொதிகை அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மலை. பணுவல் பிராட்டி இலக்கிய வளம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் இ. வந்து கனியும் பணுவல் பிராட்டியை வாழ்த்துதுமே என கூறி நாவாலியூர் சோமசுந்தர புலவர் உணர்த்துவது யாது அப்படின்னா பயன்மிக்க இலக்கியங்கள் தமிழில் உள்ளன. நாடு நாட்டை தெய்வமாக கருத்தி வாழ்த்தி வணங்குதல் நாட்டு வாழ்த்து. இந்த பாடப்பகுதியில் இருக்கிற நாட்டு வாழ்த்து தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களால் இயற்றப்பட்டது. உரிமை வேட்டல் அல்லது நாட்டுப்பாடல் என்னும் நூலில் உள்ளது. திருவிக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளல் என்னும் ஊரில் 26/8/1883 பிறந்தவர். பெற்றோர் விருதாச்சலம் சின்னம்மாள். பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி இதழ் ஆசிரியராக தொண்டாற்றியவர். தந்தை பெரியார் வ.உ.சி. முதலியாரோடு இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் உழைத்த முன்னோடி தலைவர். சமய பொதுமை கொண்டவர் இவர். பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். இவரோட நூல்கள் பொதுமை வேட்டல், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து. இவரது எழுத்து சிறப்பினையும் பேச்சாற்றலையும் பாராட்டி இவருக்கு தமிழ் தென்றல் எனும் சிறப்பு பட்டம் வழங்கப்பெற்றது. 17/9/1953 திருவிக்கா இயற்கை எய்தினார்.
மலைகளிலே உயர்மலையை மகிழ்ந்தணியும் நாடு, மானொதியுள் வானதியே மல்கு திரு நாடு. உலகில் விளை பொருளெல்லாம் உதிக்கின்ற நாடு, ஒந்தொழிலும் வாணிகமும் ஓங்கிய சீர் நாடு. கலைகளோடு மறைமுடியை கண்ட தவ நாடு, கடவுள் அருள் கோயில்களே காட்சியளி நாடு. பலசமய உண்மையெல்லாம் பறந்து ஒளிரு நாடு, பழமைமிகு புகழ் பெருகு பாரத நன்னாடே. திருவிக்கா. உயர்மலை, உயர்ந்த மலை. இங்கு உலகிலேயே மிக உயர்ந்த மலையாகிய இமயத்தை குறித்தது. இதில் உள்ள உயரமான சிகரம் எவரெஸ்ட். எவரெஸ்டோட உயரம் 8848 மீட்டர். ஒன்னா சிறந்த, தவ அப்படின்னா பெரிய, தவ அப்படின்னு சால, தவ, உரி, நனி, கடி இதெல்லாம் உரிச்சொல். பறந்து அப்படின்னா விரிந்துன்னு அர்த்தம். மல்கு அப்படின்னா பெருகு, மறை, வேதம், வானதி, வான் கூட்டல் நதி, வானிலிருந்து ஓடி வருவதாக சொல்லப்படும் கங்கை. சிவபெருமானின் சடைமுடியில் இருந்த ஆகாய கங்கை பகீரதனின் தவத்தினால் நிலத்திற்கு வந்தது என்ற புராண செய்தியை அறிக. உயர்மலையை மகிழ்ந்தணியும் நாடு. இமயமலை இந்தியாவின் வடக்கு எல்லை, எனவே அது இந்திய நாட்டின் தலைப்பகுதியாக உள்ளது. தலையில் அணியும் அணி சிந்தாமணி. உயர்மலை உயர்ந்த மலை என மட்டுமல்லாது உயர்வான அணி போன்றும் திகழ்கிறது என திருவிக்கா கூறுகிறார். மானதியுள் வானதியே மல்கு திருநாடு. ஆறுகளுள் ஒப்பற்ற ஆறு விண்ணுலகில் பாயும் ஆகாய கங்கை. அது பகீரதனன் என்பவனின் முயற்சியினால் பூமிக்கு வந்ததென புராணம் கூறுகிறது. அதே மாதிரி உலகில் உள்ள செல்வங்களை காடுபடு செல்வம், கடல்படு செல்வம், நாடுபடு செல்வம், மலைப்படு செல்வம் என 4 வகைகளாக நிகண்டுகள் குறிக்கின்றன. சூடாமணி நிகண்டோட 12ஆம் பகுதியில் உள்ளது. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாடியவர் பாரதி. இந்திய தாயை எண்ணும்போது அவள் திருமுடியே திருவிக்கா அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது என தெரிவிக்கும் அடி மலைகளிலே உயர்மலையை மகிழ்ந்தணியும் நாடு. இந்த திருமுடியே அப்படின்னாக்க கிரீடம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்திய தாயின் கிரீடம் போல இருப்பது எது? இமயமலை. உலக பெருமையினை இந்திய நாடு கொண்டுள்ளது என திருவிக்கா கூறும் மொழியாதுன்னா மானதியுள் வானதியே மல்கு திரு நாடு. அதாவது மேலுலகத்தில் இருக்கிற கங்கை நதியை பகீரதன் தவம் செஞ்சு அதை எடுத்துட்டு வந்தார். இந்தியா பல செல்வங்களை கொண்டதென கூறி உணர்த்தும்படி உலகில் விளைபொருள் எல்லாம் உதிக்கின்ற நாடு. தேங்க்யூ.